வணக்கம் மிகன்மினியர்களுக்கு எதிர்வருகின்ற 10ஆம் தேதியிலிருந்து மின்சார கட்டணமானது 11% அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் காணப்படுறதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினரான ஹஸ்டியா சில்வா தெரிவிச்சிருக்கின்றார். இதே போன்று இலங்கைக்கு வருகை தந்த அந்த 3 நாடு நிலக்கரி கப்பல்கள் வருகை தந்திருந்தது எல்லாருக்குமே தெரியும். அந்த கப்பல்கள் தரம் குறைவாக காணப்பட்ட காரணத்தால் இதனால கிட்டத்தட்ட 18 பில்லியன் ரூபா நஷ்டம் ஏற்பட்டதாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இந்த சுமையை பொதுமக்கள் மேல சுமத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லி சர்வதேச நாணய நிதியம் குறிப்பிட்டிருக்கின்றது. மேலுமே உணவு, சுகாதாரம், அதே போன்று விவசாய உபகரணங்கள் இதுகளுக்கு மீதான வற்றுகள் பிரிக்கப்பட்டிருந்தது. அந்த வற்று எல்லாமே நீக்கப்படுவதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. நடைபெற்றிருந்த மே தின கூட்டத்தில் ஜனாதிபதி பொதுமக்களுக்கு பல சலுகைகளை வழங்கி இருக்கின்றார். அதுலேயுமே குறிப்பாக தனியார் நிறுவனத்திலேயோ வேலை செய்யறவர்களா இருந்தாலும் சரிதான், அப்படி இல்லைன்னு சொன்னா கவர்மெண்ட்ல வேலை செய்யற ஆட்களா இருந்தாலும் சரிதான், எல்லாருக்குமே அடிப்படை சம்பளம் உயர்த்தப்படும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இதே போல 2026ஆம் ஆண்டுல கொஞ்சம் ஸ்கிரிப்ட் தூக்குங்க. ஓகே, இதே போல 2026ஆம் ஆண்டு மே மாதம் 1ஆம் தேதிக்கு பின்னர் பணியில சேர்க்கப்பட்டவராக இருந்தாலுமே அவர்களுக்கான ஓய்வூதியங்கள் வழங்கப்படும் என்றுமே அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இதே போல நீண்ட காலமாக அரசாங்க பணியில இருக்கிறார்கள், அதுவும் தற்காலிகமாக வேலை செய்து கொண்டிருக்கிறார்களுக்கு இனிமேல் நிரந்தரமான பணியாளர்களாக மாற்றுவது தொடர்பாகவும் அவர் உறுதிப்படுத்தியிருக்கின்றார். அவர்களை நிரந்தர பணியாளர்களாக மாற்றுவதாக அவர் உறுதி செய்திருக்கின்றார். இதே போன்று தோட்ட தொழிலாளர்கள் சம்பளமானது 1750 ரூபா இன்னுமே அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது. இதே போன்று மாணவர்களுக்கு வழங்கப்பட்டிருந்த மகாபல கொடுப்பனவானது 10,000 ரூபாய் இப்போ அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது. இது போன்ற தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் பிகெட்மி சேனலை ஃபாலோ பண்ணி வச்சிருங்க. அப்போ நாங்கள் போடக்கூடிய எல்லா நியூஸையுமே உடனுக்குடன் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இன்னும் ஒரு தகவலோட உங்களை சந்திக்கும் வரையில் உங்களிடம் விடைபெறும் நான் உங்கள் ராகவி.